லைஃப்பில் பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்குது. பட் அதை எப்படி புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குது, சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகிற எனக்கே இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது லைஃப்பில். அப்படி இருக்கும்போது இன்னும் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டேனா, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டேனா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி வாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்க வீட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறாரு. 3 பாத்திரத்துலையும் வேறு பொருட்களை போடுறாரு. லைக் ஒன்றில் உருளைக்கிழங்கு, இன்னொன்றில் முட்டை, இன்னொன்றில் காஃபி பீன்ஸ், அதாவது காஃபி கொட்டைங்க, 3த்தையும் போட்டு 3 பாத்திரத்தில் கொதிக்க வைக்கிறாரு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த 3 திங்ஸையும் வெளியில் எடுத்து காட்டுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, இது 3மே தண்ணிக்குள்ளே தான் போயிட்டு வந்துச்சு. பட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்த எக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதோட தண்ணியே மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. பட் காஃபி கொட்டை இது 2 மாதிரியுமே இல்லை, அது ஸ்ட்ராங்காகவும் ஆகலை, சாஃப்டாகவும் ஆகலை. பட் அது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த தண்ணியவே அதுக்கு சாதகமான மாதிரி மாற்றிக்கிச்சு. அதாவது அந்த தண்ணியவே ரொம்ப டேஸ்ட்டான காஃபியாக மாற்றிருச்சு. நம்ம லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸும் அதே மாதிரி தான். ஒன்று நமக்கு வர பிரச்சனைங்க நம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டரை ரொம்ப சாஃப்டாக மாற்றும். ஒரு சில பிரச்சனைங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக மாற்றும். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளமே நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இதில் நீ யாராக இருக்க போகிற அப்படின்றத, நீ அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குற, எந்த மாதிரி ஆங்கிளில் அதை ஃபேஸ் பண்ணுற அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை பார்த்து பயப்படாமல் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது இந்த 3 பொருட்களில் நீ யாராக இருக்க போகிற அப்படின்றத யோசிச்சினாலே பாதி பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நீங்கள் இந்த 3 திங்ஸில் யாராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே போல் டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.